பெரியாரை திரிக்க முயற்சி பண்ணாதீங்க. முடிஞ்சால் மறுபடியும் மறுவாசிப்புக்கு உட்படுத்துங்க பெரியாரை. தலித் முரசாக இருக்கட்டும், புனித பாண்டியனாக இருக்கட்டும், அல்லது பெரியார் மதம் மாற சொன்னார் அதனால் அவன் எல்லாம் மதம் மாற்றத்துக்குள்ளே பண்ணுறது என்ன, இந்த போக்கு கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. மதம் இல்லாமல் இருக்க முடியாது, ஏதோ ஒரு கடவுள் இல்லாமல் இருக்க முடியாது என்றால் இந்து மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு வெளியேறுங்கள். அது எந்த மதம்? குறிப்பாக இஸ்லாம் மதத்தை காட்டுறாரு. இந்த சீர்கேட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு ஒரு வழி சொல்கிறாரு. அது யாருக்கு சொல்கிறாரு? பொதுமக்களுக்கு சொல்கிறாரு, பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாரு. தோழர்களுக்கு சொன்னாரா? பெரியாரிஸ்டுகளுக்கு சொன்னாரா? சுபவி அழகா சொன்னார், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற, நீ ரெகுலராக போயிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, உன் இழிவு நீங்கணும், அந்த கோயிலில் போய் தொட்டு பூஜை பண்ண முடியலன்னா நீ இஸ்லாத்துக்கு போ. பெரியார் தடலுக்கு போறவனை போய் நீ மதம் மாறுன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? மதம் அற்றவர்களை, சாதியற்றவர்களை, சாமியற்றவர்களை நீ வேற ஒரு மதத்துக்குள்ள கொண்டு போய் திணிக்கணும்னு நினைக்கிறிய, இது என்ன மாதிரியான அரசியல் இது? இயல்பாகவே ஒடுக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான்? கோபத்தோட வீறு கொண்டு எழுவான். கோபத்தோடு வீறு கொண்டு எழாமல் இருக்கணும்னு அவனை என்ன பண்ணணும்? அவனை மடைமாற்றம் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல தான் அவன் என்ன பண்ணுறாங்க, தலித்துகளுக்கான ஒரு அரசியலை அவர்கள் வைக்கிறாங்க. இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை தாண்டி வெளியிலலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பெருவாரியான தலித்துகள் யார் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரான தலித்துகள் இருக்கிறாங்க. பெரியாருக்கே எதிராக இருக்கக்கூடிய, பெரியார் கருத்தையே திரிக்கக்கூடிய இந்த புனித பாண்டியனை கொண்டு போய் தான் அரசு பொறுப்பில், கௌரவ பொறுப்பில் உட்கார வைக்குது. இயக்கவாதிகள் இருக்காங்களே, பெரியாரிஸ்டுகளுக்குள்ளேயே ஊடுருவி நீ மதம் மாறலாம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் இங்கே நடக்குது. கொஞ்ச நாட்களாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டே இருக்குது. பெரியார் மத மாற்றத்தை ஆதரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வெளிப்படையாக சொல்ல தலித் முரசு அப்படின்ற ஒரு பதிப்பகத்தின் பேரில் தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. உண்மையிலே பெரியார் மத மாற்றத்தை ஆதரித்தாரா? ஏன்னா வலதுசாரிகளும் இதே தான் சொல்கிறாங்க. அப்படிங்குள்ள தலித் முரசுன்ற பேரில் இயங்கக்கூடிய ஒரு பதிப்பகத்தினுடைய போஸ்டாக ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் பரவுது. இதெல்லாம் சரியா? முதல்ல இது வன்மையாக கண்டிக்கணும். இது கண்டிக்க, தலித் முரசாக இருக்கட்டும், புனித பாண்டியனாக இருக்கட்டும், அல்லது பெரியார் மதம் மாற சொன்னார் அதனால் அவன் எல்லாம் மதம் மாற்றத்துக்குள்ளே பண்ணுறது என்ன, இந்த போக்கு கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. இது எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். பெரியாரை திரிக்க முயற்சி பண்ணாதீங்க. முடிஞ்சால் மறுபடியும் மறுவாசிப்புக்கு உட்படுத்துங்க பெரியாரை. பெரியார் மத மாற்றத்தை சொல்கிறாரு. எங்கே சொல்கிறாரு? பொதுக்கூட்டத்தில். உங்களுக்கு மதம் இல்லாமல் இருக்க முடியாது, ஏதோ ஒரு கடவுள் இல்லாமல் இருக்க முடியாது என்றால் இந்து மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு வெளியேறுங்கள். அது எந்த மதம்? குறிப்பாக இஸ்லாம் மதத்தை காட்டுறாரு. ஏன்னா அது பிற்காலத்தில் தோன்றியது. அதில் மற்றதை விட இதில் மூட நம்பிக்கை குறைவாக இருக்குது. இதுமே நிற்க வச்சு கும்பிட்றான், அவன் படுக்க வச்சு கும்பிட்றான், இதை தர்காவை சொல்கிறாரு. ஆக இங்கேயும் கோஷா முறைகள் இருக்குது. ஆனாலும் இந்த சீர்கேட்டுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு ஒரு வழி சொல்கிறாரு. அது யாருக்கு சொல்கிறாரு? பொதுமக்களுக்கு சொல்கிறாரு, பொதுக்கூட்டத்தில் சொல்கிறாரு. தோழர்களுக்கு சொன்னாரா? பெரியாரிஸ்டுகளுக்கு சொன்னாரா? நீ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறீங்க, அதான் சுபவி அழகா சொன்னார், ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற, நீ ரெகுலராக போயிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, உன் இழிவு நீங்கணும், அந்த கோயிலில் போய் தொட்டு பூஜை பண்ண முடியலன்னா நீ இஸ்லாத்துக்கு போ, இல்லை வேற எந்த கர்மாந்திரத்துக்காவது போ. ஆனால் பெரியார் தடலுக்கு போறவனை போய் நீ மதம் மாறுன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? மதம் அற்றவர்களை, சாதியற்றவர்களை, சாமியற்றவர்களை நீ வேற ஒரு மதத்துக்குள்ள கொண்டு போய் திணிக்கணும்னு நினைக்கிறிய, இது என்ன மாதிரியான அரசியல் இது? இல்ல பெரியார் இங்க பௌத்தத்தை ஆதரிச்சிருக்கிறார். பௌத்தத்தை ஆதரிக்கலைங்க, நல்லா உனக்கு புரிஞ்சுக்கங்க. பௌத்தத்தெல்லாம் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாரு. பௌத்தம் என்பது, பௌத்தன் என்றாலே புத்தி உள்ளவன் அர்த்தம். புத்தன்னா என்ன? புத்தி உள்ளவன் அர்த்தம், பகுத்தறிவு கொண்டு ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன் அர்த்தம். அது இன்னைக்கு என்னவாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. இந்து மதத்தோட ஒரு கிளையாக இருக்கிறது, அதுலேயும் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே இருக்குது. அதனால தானே அவர் இஸ்லாத்தை ரெஃபர் பண்றாரு. உங்களுக்கு புத்த மதத்திலையும் எவ்வளவு பூஜை புனஸ்காரங்கள், அதிலே சாங்கியம், சடங்கு, சம்பிரதாயம், தீட்சை முதற்கொண்டு அதில் இருக்குது. அப்போ அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாரு, இதையும் விமர்சிக்கிறாரு, அதை புத்த மதத்தையும் விமர்சிக்கிறாரு. அவர் புத்த மதத்தை ஆதரித்து நீ உள்ளே போகணும்னா அவர் சொல்லவே கிடையாது. புத்தனா நீ மாறுன்னு சொல்ல கிடையாது. பொதுமக்களுக்கு எங்கே கடவுள் இல்லையோ, எங்கே சாமி இல்லையோ, அதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ அங்கே அந்த இடத்துக்கு போ, எங்கே இஸ்லாத்துக்கு போன்னு ஒரு வழிகாட்டுறாரு. இல்லை ஏன் இந்த மாதிரி வேலைகள் இப்படி நடக்குது? அதுதான் இங்கே முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்கள் அரசியலை புரிஞ்சுக்கணும். ஹென்றி ஃபோர்டுன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, உலகளாவிய இருக்கக்கூடிய. ஹென்றி ஃபோர்டும் சரி, யுனெஸ்கோவும் சரி, உலகளாவிய
இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து மேட்டுக்குடி வர்க்கத்தில் வினையாற்றுவதே இல்லை. மதமாற்றம் என்பது உலகளாவிய இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களிடையே இந்த என்ஜிஓஸ் வந்து வேலை செய்கிறாங்க. வேலை செய்து அந்த சமூகத்தை அவங்க பிளக்குறாங்க. உனக்குன்னு ஒரு கலை இருக்குது, உனக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது, உனக்குன்னு ஒரு இசை இருக்கிறது, உனக்குன்னு ஒரு வரலாற்று படைத்த தனிச்சிறப்பானவன் நீனு அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் போதையை ஏற்றுறாங்க. எப்படி நீ வந்து ஆண்ட பரம்பரை, நீ சத்திரிய வம்சம் அப்படின்லாம் இவனுக்கு வந்து போதை ஏற்றுறாங்களோ, அதுபோல் அவனுக்கு போதை ஏற்றி அந்த சமூகத்தை பிளந்து விடுவது. பிளந்துட்டால் அரசாட்சி ஈஸியாக இருக்கும். மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கிறவர்கள் தான் அரசு கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது, இதில் இன்னொன்று இருக்குது, இடதுசாரி சிந்தனை. கம்யூனிசம் ஊடுருவாமல் இருக்கணும். கம்யூனிசம் வந்து நீ ஒருத்தரை மதமாக மாறிட்டானா அவனை எப்படி நீங்கள் கம்யூனிசம் வெற்றி கொள்ளும்? அப்போ கம்யூனிஸ்டுகளில் இருந்து இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக ஹென்றி ஃபோர்டு நிறுவனமும் அதே போல் வந்து யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்களும் பெரிய அளவில் ஃபண்டிங் பண்ணுது. அந்த ஃபண்டிங்கில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெங்களூர் குணா, அதே போல் தலித் ஆதார மையம், மதுரை தலைமை அம்மா கொண்டிருக்கக்கூடிய தலித் ஆதார மையம், அதை திறந்து வச்சது யார் தெரியுமா? ஹென்றி ஃபோர்டு. அவரே வந்து 80களில் மதுரையில் இருக்கக்கூடிய தலித் ஆதார மையத்தை திறந்து வைக்கிறார். அந்த தலித் ஆதார மையத்திலிருந்து தான் தலித்துகள் என்பவர்கள் தனித்துவமானவர்கள், அவர்களுக்கென்று தனி வரலாறு இருக்கிறது, அவர்களுக்கென்று தனி கலை இருக்கிறது, அவர்களுக்கென்று தனி இசை இருக்கிறது, அவர்களோட பண்பாடு என்பது தனித்துவமானது அப்படின்னு இங்கே தாழ்த்தப்பட்டவர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த தாழ்த்தப்பட்டவர் என்பவர்களை தலித்துகளாக என்ன பண்ணுறாங்க, மொபிலைஸ் பண்ணுறாங்க. இது இயல்பாகவே ஒடுக்கப்பட்டவன் என்ன பண்ணுவான், கோபத்தோடு வீறு கொண்டு எழுவான். கோபத்தோடு வீறு கொண்டு எழாமல் இருக்கணும்னு அவனை என்ன பண்ணணும், அவனை மடைமாற்றம் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல தான் அவன் என்ன பண்ணுறாங்க, தலித்துகளுக்கான ஒரு அரசியலை அவர்கள் வைக்கிறாங்க. அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு அரசியலை வைக்கிறாங்க. அந்த அரசியலுக்கு பேர் தான் தலித்துன்னு பேர். அதற்கு ஒரு ஐக்கானாக அவங்க வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் புத்தர்னு. இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டை தாண்டி வெளியிலலாம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, பெருவாரியான தலித்துகள் யார் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரான தலித்துகள் இருக்கிறாங்க. அப்போ அவர்களை தனியாக பிரித்து இந்திய தேசிய நீரோட்டத்தில் கலக்க வைக்கிறது. எப்படி வந்து கோனார்களை யாதவர்களாக கன்வெர்ட் பண்ணி இந்திய தேசிய நீரோட்டத்தில் கலந்தாங்களோ, அங்கே வடக்க இருக்கிறவனுக்கும் தெற்க இருக்கிறவனுக்கும் ஒரு பண்பாட்டு ஒரு முடிச்சை போட்டு விட்டாங்களோ, அதுபோல் இந்தியா முழுவதும் 25% காங்கிரீட்டாக இருக்கக்கூடிய இந்த மக்களை ஓர் அடியில் தலித்துன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் கம்யூனிசத்திலிருந்து பாதுகாத்து விடலாம், தமிழ்நாட்டில் பெரியாரியத்திலிருந்து பாதுகாத்து விடலாம், சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பாதுகாத்து விடலாம்ன்றது தான் இங்கே ஒரு நுட்பமான ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுது. அந்த அரசியலிருந்து தான் ஒரு எழக்கூடிய கோரிக்கை தான் மதமாற்றம் என்கின்ற கோரிக்கை. தலித்துகள் தாழ்த்தப்பட்டோர், நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் இஸ்லாத்துக்கு மதம் மாறுறோம், பௌத்தத்துக்கு மதம் மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பௌத்த என்ஜிஓக்கள் கிராமமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவில் அதில் ஃபண்டிங் வந்துகிட்டு இருக்குது. அப்போ இதற்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குது. இடதுசாரிய சிந்தனையிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக என்ன பண்ணுறான், இவர்கள் தலித்துகள் ஆண்ட சாதி போதையை இவர்களிடம் ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு வேலை செய்யக்கூடிய, அதற்கு துணை போகக்கூடியவர்கள் தான் இன்றைக்கி தலித் முரசு புனித பாண்டியன்லேருந்து இன்னும் மற்ற பிரிவினர்கள் எங்கே இருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு என்ஜிஓக்களாக இருந்து இந்த சமூகத்தை பிளந்து இடதுசாரிகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான வேலைகளை இவர்கள் ரொம்ப திட்டமிட்டு கவனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற ஆட்களை தான் அரசு அரவணைக்குது. நீங்கள் திமுகன்னு போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே, இது போன்ற ஆட்களை தான் பெரியாருக்கே எதிராக இருக்கக்கூடிய, பெரியார் கருத்தையே திரிக்கக்கூடிய இந்த புனித பாண்டியனை கொண்டு போய் தான் அரசு பொறுப்பில் கௌரவ பொறுப்பில் உட்கார வைக்குது. ஓகே, அவங்க தரப்பில் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அம்பேத்கர் அவர்களும் பௌத்தத்தை ஏற்றுக்கிட்டாரு, பெரியாரும் அதனாலதான் பௌத்தத்தை ஏத்திருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கட்டத்தை அவர்கள். இது தவறுங்க. இது அவரு முதல்ல பௌத்தத்தை ஏத்துக்கலிங்க அம்பேத்கர். பௌத்தம் வந்து பௌத்தத்தோட லைஃப்ன்றது 2650, 2200லேயே 250-300லேயே தென்பகுதியிலேருந்து நகார்ஜுனான்னு போய் ஒருத்தன் பூனெல்லாம் அவுத்து போட்டு பௌத்தனாக மாறிடுறான். உள்ளே போன உடனே ரெண்டாக உடைச்சிடுறான். எதை, பௌத்தத்தையே உடைச்சிடறான். மகாயானம் ஹீனயானம்னு உடைச்சிடறான். புத்தர் சொல்லி கொடுத்தது ஹீனயானமா, சின்ன வழி. நாகார்ஜுன பார்ப்பனன் சொல்லி கொடுத்தது மகாயானமா, பெரிய வழி. அப்படின்னு பிரிச்சுட்டு அதுலேயும் கடவுள் வணக்கம், சாஸ்திர சடங்கு, நீங்கள் சொன்னீங்களே தீட்சை, எல்லாத்தையும் அதில் கொண்டு வந்துட்டாங்க. எப்போது 2200 வருஷத்துக்கு முன்பாகவே இது முடிஞ்சு போச்சு. இதையெல்லாம் அம்பேத்கர் ஆய்வு பண்ணுறாரு. முதல்ல அவர் எங்கே போகணும்னு நினச்சாரு, சீக்கிய மதத்துக்கு மாறணும்னு நினச்சாரு. சீக்கிய மதத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாரு. அதுலேயும் மூட நம்பிக்கைகள் நிறைய மலிஞ்சு கிடக்குது. கிறிஸ்தவ மதத்தை ஆராய்ச்சி பண்ணுறாரு, இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணுறாரு.
இது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி பௌத்த மதத்தை ஆராய்ச்சி பண்ணுறாரு. பௌத்தத்துலேயும் ஒன்றும் இல்லை, அதாகப்பட்டது, சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது, நம்பப்பட்டது தான் எல்லாமே இருக்குது. புத்தர் சொன்னதுக்கான மெட்டீரியல் எதுவுமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல தான் இதில் தெளிவாகவே கொடுத்துருப்பேன். புத்தர் சொன்னதுன்றது எதுவுமே கிடையாது. புத்தரோட வார்த்தைகள், பேச்சுக்கள், எழுத்துக்கள் அத்தனையுமே ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. புத்தர் பேசுனதா சொல்லக்கூடியது எதுவுமே இல்லைன்னு இந்த புத்தகத்தில் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ண அம்பேத்கர் அவர்கள் அவரே ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாரு. எப்படி? அவரே ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாரு. அந்த கோட்பாட்டுக்கு பேர் தான் நவயானம்னு பேர். அவர் ஹீனயானத்தையும் எடுத்துக்கல, மகாயானத்தையும் எடுத்துக்கல, நவயானம்னு ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாரு. 9 கட்டளைகளை உருவாக்குறாரு. அந்த கட்டளைகளுக்கு எல்லாமே தலைவராக யார் அறிவிக்கிறாரு? புத்தர் அறிவிக்கிறாரு. புத்தர் பேசியதே அல்ல, ஒரு ஐக்கானாக புத்தரை ஒரு ஐக்கானாக நிப்பாட்டுறாரு, ஒரு கதாநாயகனாக நிப்பாட்டி நவயானம்ன்ற ஒரு மதத்தை உருவாக்கி அவரே அந்த மதத்துக்குள்ளே போய் அவரே உருவாக்கின மதத்தில் அவரே உள்ளே போய்க்கிறாரு. அதற்கு பிறகு அந்த மதம் இல்லை, புத்த பிக்குகள் முன்னாடி தானே அது தொடக்க காலத்தில் மலேசியாவில் அந்த மதம் மாற்றம் நடந்தது. அதற்கு பிறகாக என்னவா இருந்ததுன்னு கேட்குறேன் நான். அதற்கு பிறகாக என்ன மாறிச்சு? அந்த ஃபாலோவர்ஸ் எங்கே இந்து மதத்துக்கு எதிராக புத்தர்கள் எங்கே சமர்சிச்சிருக்கிறாங்க? இந்து மதத்துக்கு எதிரான புத்த மதம் ஏதாவது பிரச்சாரம் ஏற்பட்டிருக்குதா? இந்து மதத்தோட ஒரு கிளை மதமாக தானே புத்த மதம் அறியப்படுது. திருமாவளவன் எல்லாருமே பார்த்தாக்கா சனாதனத்துக்கு மாற்றா புத்தத்தை தான் அம்பேத்கர் ஏத்துக்கிட்டாரு. அவர் பௌத்த மதத்தையும் ஏத்துக்காம அது அடிப்படையிலே தவறானது. அவருக்கு போக்க இடம் கிடையாது. போக வேற வழி இல்லாம அவரே ஒரு மதத்தை உருவாக்கி அதுக்குள்ள அவரே போய்கிட்டாரு. இல்ல திருமாவளவன் கொண்டு அதை தானே சொல்லி அவங்க சொல்லலாங்க, அது அவங்க கருத்தா இருக்கலாம். நான் சொல்றது மெட்டீரியலா பேசுறேன், ஆஃப் த ரெக்கார்டா பேசுறேன். அவரு என்ன வேணாலும் சொல்லலாம், அவர் ஒரு தலைவர், அவர் மனம் போடும். ஆனால் அதெல்லாம் சரியா வராது. இல்லை, நாங்க பேசுறதுன்றது எங்களுக்கு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. நாங்க பேசுறதுன்றது மகாயானத்தை ஏத்துக்கிட்டாரா, ஹீனயானத்தை ஏத்துக்கிட்டாரா? எதுவுமே ஏத்துக்கலையே. அவர் ஏத்துக்கிட்டது எது? நவயானம்னு. அந்த நவயானத்தை யார் உருவாக்குனா? அவரே உருவாக்குனார். இதுதானே வரலாறு. பொதுவாக மதம் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் போய் பிரச்சாரம் மேற்கொள்வாங்க. அது மூலியமாக தான் அந்த மாற்றங்கள் நடக்கும். ஆனால் இடதுசாரிகள் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் தளத்துலையும் பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகிட்டையும் போயிட்டு இப்படி ஒரு மத மாற்றத்தை பெரியார் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார் பரப்புடைய உள்நோக்கம் உண்மையிலே எதை அடிப்படையாக கொண்டது? அது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கதிக்கிற வேலை. முதல்ல மத மாற்றம்ன்றது யாருக்கானது? எப்படி இந்த மிஷினரிகள் மத மாற்றத்துக்கு வேலை செய்யுது அப்படின்னு நான் தொடக்கத்திலே சொல்ல வேலை செஞ்சாங்க. அந்த இடத்துக்கே வரேன். எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மிஷினரிகள் வேலை செய்தோ, எப்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் கோபத்தின் அடிப்படையில் யாரால் ஒடுக்கப்பட்ட நான், என் எதிரி யார் அப்படின்னு அவன் தேடி கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக, அதுக்காக அவங்க கண்டுபிடிக்கணும். எங்கே போகணும்? சுயமரியாதை பக்கம் போகணும். பெரியாரியல். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் கம்யூனிஸ்ட்டை பெருசாக எடுத்துக்க முடியாது. உலகம் பூரா கம்யூனிஸ்ட் ஆதிக்கத்திலிருந்து திசை திருப்புவதற்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க? மத மாற்றம், என்ஜிஓ அரசியல் அப்படின்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் அவங்க பெரிய ஒரு ஃபண்டிங் கொடுத்தாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திராவிட கோட்பாட்டின்பால் ஈர்த்து விடக்கூடாது தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே என்ஜிஓ போய் வேலை செய்து அவர்களை தலித்துகளாக மாற்றுறாங்க. யார்? தாழ்த்தப்பட்டவர்களை தலித்துகளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் புத்திஸ்ட்டுகளாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு போக்கு. இன்னொரு போக்கு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதை இருக்குது பார்த்திங்களா? இது வளர்ந்து வளர்ந்து எங்கே நிற்குதுன்னா, இயக்கவாதிகளுக்குள்ளேயே ஊடுருவி நிற்குது. எப்படி? இயக்கவாதிகள் இருக்காங்களே, பெரியாரிஸ்டுகளுக்குள்ளேயே ஊடுருவி நீ மதம் மாறலாம் அப்படின்னு ஒரு கேம்பெயின் இங்கே நடக்குது. ரொம்ப மைல்டாக எங்கே எந்த நோக்கத்துக்கு வந்ததோ அந்த நோக்கத்தை சிதைவதற்காக ஆக மொத்தம் இவர்கள் ஆக்டிவிட்டிஸ்ட்டுக்குள்ளேயே பூந்து, நீங்கள் ஆக்டிவிட்டிஸ்டெல்லாம் மதம் மாற்றிட்டா நீ என்ன பண்ணுவ? தொப்பி போட்டுப்ப, தொழுக போயிடுவேன். நீ போராட்ட காலத்துக்கு வருவியா? வரமாட்டேன். அப்போ போராட்ட களத்திலிருந்து மனிதர்களை அந்நியப்படுத்துவதற்காக, அப்புறப்படுத்துவதற்காக ரொம்ப நுட்பமாக இவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக மத மாற்றம் இதை பற்றி பெரியாருடைய கண்ணோட்டம் என்னவா இருந்தது? ரொம்ப எளிமையானது தான் பெரியார் இருப்பாள். இவ்வளவு சிக்கலுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏறக்குறைய ஒரு தலைமுறைக்கு மேலாக பெரிய சுயமரியாதைக்கான பிரச்சாரம் நின்று போனதோட விளைவு தான் வரவம்பரவெல்லாம் விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பெரியாருக்கான விளக்கத்தை வரவம்பரவெல்லாம் சொல்கிறான். ஏன்?
இங்கே அதற்கான பிரச்சாரங்களோ அந்த ஆளுமைகளோ இல்லாததோட போதாமையை இவர்கள் இட்டு நிரப்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பெரியாரோட மதமாற்றம் என்பது அவரோட கொள்கை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு, ஏண்டா உள்ள அசிங்கம் கிடக்குது எடுத்து போடுறான்னா அதில் போய் நீ என்னத்தை வைக்கிறதுன்னு கேட்குறியன்றார். இப்படி இந்த அசிங்கத்தை தூக்கி வெளியில் போடுன்னு சொன்னால் அதுக்கு மாற்றான என்ன வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவரோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, மதமே கூடாது, கடவுளே கூடாது, ஜாதியே கூடாது, மனிதம் மட்டும்தான் இருக்கணும். அப்போ இந்த சாதி மதம் கடவுள் இதெல்லாம் எங்கே உயிர் வாழுது? பண்பாட்டில் தான் உயிர் வாழுது. அது ஒரு தனித்துவமான ஒரு பண்பாடாக இந்து மத பண்பாடு, கிறிஸ்தவ மத பண்பாடு இப்படி இருக்குது இல்லை. அதுபோல் சுயமரியாதைக்காரர்களுக்கான ஒரு பண்பாட்டு தளத்தை பெரியார் உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் பிறப்புல இருந்து கல்யாணம் இறப்பு வரை ஒரு தனி ஒரு பண்பாட்டை வாழ்வியலை வடிவமைக்கிறார். சுயமரியாதை திருமணம், சுயமரியாதையை அவனை முழக்கமிட்டு எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்வது, எந்த சாங்கிய சடங்கும் இல்லாமல் அவங்களை அடக்கம் செய்வது, பிறந்த நாட்கள் குடும்ப விழாக்களை நடத்துவது, நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்துவது, இப்படி மாற்று பண்பாடை வலியுறுத்தி இந்த பண்பாட்டில் சுயமரியாதைக்காரர்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு கோராக, ஒரு மாற்று பண்பாட்டாக இதை ஒரு வடிவமைச்சார் பெரியார். அதுதான் நமக்கான வழிமுறை, வழிகாட்டல். அதுதான். அதை விட்டுட்டு நான் இன்னொரு பண்பாட்டை நான் ஏற்றுக்கிறேன்னு போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் பெரியாரையே நீங்கள் ஏற்றுக்கலை, பெரியாரை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இறுதியாக இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பெரியார் மதமாற்றத்தை ஆதரித்தார் அப்படின்ற பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் அவர்களை நம்பி செல்லக்கூடிய இளைய தலைமுறையினருக்கும் நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? முதல்ல சாதியற்ற, மதமற்ற, கடவுளற்ற, அறிவியல் பூர்வமான ஒரு வாழ்க்கை தான் இந்த மனிதனுக்கு வேணும். கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத கடைக்கோடி மனிதனும் ஜனநாயகத்தோடு மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட மனிதம் என்பதற்கு மேலே எந்த அசிங்கமும் அந்த மனிதன்கிட்ட படக்கூடாது. அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரியாரிய மாற்று பண்பாடுன்றோம். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய சாதி என்கின்ற தடித்த சுவரை இடித்து ஒரு மனிதனையும் இன்னொரு மனிதனையும் உறவினராக இணைப்பது, ஒருவருக்குள் ஒருவர் திருமண உறவு கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் காதல் கொள்வது, ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து வாழ்வது, இப்படி பகுத்தறிவாளர்களாக மாற்றமடைந்து இந்த மாற்று பண்பாட்டில் வாழ்வதன் மூலியமாகத்தான் நாம் எதிரிகளை எதிர்கொள்ள முடியுமே ஒழிய பௌத்தனாகவோ கிறிஸ்தவனாகவோ இஸ்லாமியனாகவோ மாறுவது என்பது இது இந்த சாதிய சமூகத்திற்கு, இந்த சிக்கலுக்கு தீர்வாக இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறேன். மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்கிறாரு. அது பின்னாடி அரசு இதான், நீ சூத்திர பையன் உள்ள வராதே, நான் பார்ப்பேன், நான் தான் சாமியை தொட முடியும் தான். இப்ப சொல்லுங்க, சூத்திரன் 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 உங்களை அடிச்சுட்டாங்கல்ல, இப்ப சொல்லுங்க, மனு தர்மம், வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது.